ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோனா, நம்ம ஃபேமிலி ஃபாலோஸ் ஒருத்தங்க சரியா வட்டல்கனி ஃபேன்ஸ் அன்னைக்கு நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா அவங்க வந்து அப்படி சொல்லாதீங்கக்கா, நான் உங்கள் ஃபேமிலிக்கே ஃபேன்க்கா அப்படின்னு சொன்னாங்க. அதனால குறிப்பிட்டு சொல்கிறேன், நம்ம ஃபேமிலி ஃபேன்ஸு. அன்னைக்கு வந்து வீட்டுக்கு வந்துட்டு போனாங்கல்ல அந்த பொண்ணு, அந்த அண்ணா வந்து கடலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லி ஃப்ரெஷ் மீன் எங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன மீன் தெரியுதா? ஐல மீன் பிடிக்க போனையா கேட்டீங்களா? இந்த வட்டல்கண்ணி அம்மாக்கள் உள்ள பார்த்தீங்களா, அந்த மீன் தான் ஐல மீன். சரியா? மீன் கொண்டு வந்திருக்காங்க. நான் வர்றதுக்குள்ளாடியே பங்கு வச்சுட்டா என் தம்பி பொண்டாட்டி. எனக்கு பங்கு வச்சு வச்சிருக்கா. இது அவ்வளோ எனக்காம். அவ வந்து மீன் குழம்பும் வச்சு இங்க வந்து பொரிச்சு வச்சிருக்கா. பொரிச்சு வைக்கல, நல்லா பார்த்துக்கிடுங்க, கரிச்சு வச்சிருக்கா. அந்த அந்த தோசை கல்லுக்கும் அந்த மீனுக்கும் ஏதாவது கலர் டிஃப்ரெண்ட் தெரியுதா பாருங்க மக்களே. கேட்டா மீன் பொரிச்சு வச்சிருக்கேன்னு சொல்ல, அது மேல உள்ள மசாலா தான் கரைஞ்சு போச்சு. மேல இருக்க மசாலா கரைஞ்சு போச்சு, மீன் கரிஞ்சு போச்சு. மீன் அழகா இருக்குது. நீங்க எத்தனை பேர் தின்னியா? தின்னைய வேற என்ன செய்ய முடியும்? தூரையா போட முடியும் மக்களே. நாங்க தின்னாச்சு. ஆமா, நாங்க எல்லாரும் தின்னாச்சு. சூப்பரா இருக்கு. தேங்க்யூ சொல்லிட்டு பட்டி. தேங்க்யூ. நேரு தின்னது சும்மா போட்டி எனக்கு இல்லாம லேடி சட்டியில பொரிச்சிட்டு இருக்கும்போது களவாண்டு தின்னது ஒரு தேங்க்ஸ் சொல்லல. தேங்க்ஸ் சொன்னீங்களா நீங்க? தேங்க்யூ. சரி மக்களே, தேங்க்ஸ்மா. சத்யா தானே? ஆமா, சத்யா தங்கச்சி, ரொம்ப தேங்க்ஸ்மா. சரியா? மீன் டேஸ்டா இருந்துச்சு. நான் அவ சமைச்சதை சாப்பிட்டாச்சு. நான் இனி வீட்டுல போய் தான் சமைக்கணும். ரொம்ப தேங்க்ஸ். சரியா? அப்புறம் அண்ணன் உங்களுக்கும் தான் ரொம்ப நன்றி. ஓகே, பாய். நீங்க நன்றி.